கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? உங்களோட தயாரிப்புல சின்னப்பதாஸ் படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த படத்தை இயக்கின CV ராஜேந்திரன் அதுக்கப்புறம் ஏன் எந்த படத்தையும் இயக்கவே இல்லைன்னு மதுரையில இருந்து விக்கி கேட்டிருக்காங்க. CV ராஜேந்திரன் இயக்கத்திலே நாங்கள் தயாரித்த சின்னப்பதாஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக அதை தொடர்ந்து பல திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு CV ராஜேந்திரனுக்கு கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்பு சின்னப்பதாஸ் படத்துக்கு கிடைக்கல. அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்திலே திரைப்பட தயாரிப்பாளரான CV ராஜேந்திரன் தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே வியட்நாம் காலனி, ஒன்ஸ் மோர் ஆகிய 2 படங்களை தயாரித்தார். டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா, ராஜசுந்தரம் இவங்க 2 பேரோட டான்ஸ்ல அதிகமா எம்ஜிஆரோட அசைவுகள் தெரிகிற மாதிரி இருக்கே, இதுக்கு காரணம் என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ராஜசுந்தரம், பிரபுதேவா ஆகியோருடைய நடன இயக்கத்தை பற்றி இப்படி ஒரு விமர்சனத்தை இப்போதான் முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன். எனக்கு தெரிஞ்சு ராஜசுந்தரத்தினுடைய நடன அசைவிலும் சரி, பிரபுதேவாவுடைய நடன அசைவிலும் சரி, எம்ஜிஆருடைய சாயல் எந்த படத்திலும் இருப்பதாக எனக்கு தெரியல. ஓல்டு வெட்ரன் சினிமாட்டோகிராஃபர் பருண் முகர்ஜி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. சக்ரா, பைரவி, பக்பன் போன்ற பல இந்தி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள பருண் முகர்ஜி தமிழிலே பணியாற்றிய ஒரே ஒரு திரைப்படம்னா அது கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலும் சிங்கிதம் சீனிவாசனுடைய இயக்கத்திலும் உருவான ராஜபார்வை திரைப்படம் மட்டும்தான். ஹேமமாலினி, ஸ்ரீதேவி, ஜீனத்தம்மன், மீனாட்சி சேஷாத்ரி, ஜூஹி சாவ்லா, பூஜா பட் போன்ற பல கதாநாயகிகளை லக்ஸோ புலம்பரங்களுக்காக மிக அழகாக படமாக்கியவர் பருண் முகர்ஜி அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நானும் ஒரு தொழிலாளி படத்துல நான் பூவை எடுத்து வைக்கணும்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை தவிர அந்த படத்துல இருக்கக்கூடிய வேற எந்த பாட்டுமே கேசட் அப்படி இல்லைன்னா சிடில போட்டு கேட்கும்போது குவாலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கே, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு ஆண்டனி காரைக்கால்ல இருந்து கேட்குறாங்க. நானும் ஒரு தொழிலாளி படத்தினுடைய பல பாடல்களை துல்லியமாக நீங்கள் கேட்கணும்னா ஜியோ சாவன் போன்ற பல வலைதளங்கள் இருக்கு, அதில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். விஜய் எப்போ மக்களோட மக்களா கலந்து பொதுவெளியில அரசியல் செய்வார்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அரசியல் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய மாநாட்டை விஜய் நடத்தியிருந்தாலும் இன்னும் அவர் தீவிர அரசியலில் குதிக்கல அப்படின்றது தான் உண்மை. இப்போ வினோதனுடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்திலே நடித்து முடித்ததற்கு பின்னால தான் அவர் தீவிர அரசியலில் இறங்குவார் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. தீவிர அரசியலில் இறங்கும்போது தினமும் மக்களை சந்திப்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது விஜய்க்கு தெரியாதா என்ன? இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் வந்திருக்குன்னா அது உங்களோட ப்ரொடக்ஷன்ல ஜல்லிக்கட்டு படம் தான். அந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீடு ஒரு தீவுல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் இப்பவும் இருக்கான்னு மதுரையில இருந்து விக்கி கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு படத்துடைய கதையின்படி நீதிபதி ராம் பிரசாதனுடைய வீடு ஒரு தீவில் அமைந்திருந்தது. படத்துல பார்க்கும்போது ஒரு தீவில் ஒரு வீடு இருப்பதை போல உங்களுக்கு தோன்றினாலும் அந்த வீடு இருக்கு, அது தீவில் அமைந்த வீடு இல்லை. பெங்களூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் அந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் படமாக்கணும். அதே மாதிரி அந்த தீவு சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் படமாக்கப்பட்ட இடம்னா அது சிருங்கேரிக்கு பக்கத்திலே உள்ள குதிரமுக். அதில் கடல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாங்கள் மேங்களூர்லேயே படமாக்கணும். இப்பெல்லாம் பிக் பாஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ஸ்டைல் ரொம்பவே மோசமா இருக்கு. அவர் எப்பவுமே தான் எதிர்பார்க்கிற பதில் கண்டஸ்டன்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி அவங்க சொல்லலங்கிற பட்சத்துல கண்டஸ்டன்ஸை அவரே கலாய்க்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கமலஹாசனை ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. உங்களோட கருத்து என்னன்னு செல்வம் ராஜா தலையாம்பள்ளத்துல இருந்து கேட்டிருக்காங்க. 7 சீசனாக கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதை நீங்க பார்த்திருக்கீங்க. அதனால அந்த பாதிப்பு நிச்சயமாக உங்கள் மனதிலே இருக்கும். ஏற்கனவே 7 சீசன்ல கமல்ஹாசன் மிக அழகாக தொகுத்து வழங்கிய அந்த நிகழ்ச்சியை இப்ப விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க வந்திருக்கிறார். இருவருடைய பாணியும் வேறு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். கமல்ஹாசன் அந்த நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்கினாரோ அதே மாதிரி விஜய் சேதுபதியும் தொகுத்து வழங்குவார் அப்படின்னு
எப்படி எதிர்பார்க்க முடியும்? சமுத்திரக்கனி அடுத்ததான் நாடோடிகள் மாதிரியான ஒரு படம் இயக்க வாய்ப்பு இருக்கான அமிர்தீஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போது சமுத்திரக்கனி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று தென்னிந்திய மொழிகளில் எல்லா மொழிகளையும் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் இப்போதைக்கு இயக்கத்தின் பக்கம் திரும்புவதற்கே அவருக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக நாடோடிகள் மாதிரி ஒரு நல்ல படத்தை அவர் தருவார். சிவகார்த்திகேயன் அடுத்த படத்துல இருந்து ரெவென்யூ ஷேர்ல தான் தன்னுடைய சம்பளத்தை வாங்க போறாருன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானான்னு குமார் கேட்டிருக்காங்க. ரெவென்யூ ஷேரிங் முறைக்கு எல்லா கதாநாயகர்களும் வந்தார்கள் என்றால் தமிழ் சினிமா உலகமே இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் என்ன சம்பளம் கேட்கிறாரோ அதை கொடுப்பதற்கு பல தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறதுனால இன்றைய சூழ்நிலையிலே சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ரெவென்யூ ஷேரில் ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நான் பெத்த மகனேன்னு ஒரு பழைய படம் இருக்கு. அதுல மனோரமாவா ரொம்பவே ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காட்டியிருப்பாங்க. இந்த நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிறதுக்கு எத்தனையோ ஆக்ட்ரஸ் இருந்தும் ஏன் மனோரமாவை நடிக்க வச்சாங்கன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. நான் பெத்த மகனே படத்தில் மனோரமா ஏற்றிருந்தது நெகட்டிவான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய மகன் மீது அதீத பாசம் கொண்ட ஒரு தாயாராக அவர் நடித்திருந்தார். அந்த அதீதமான பாசம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்குகிறது அப்படின்ற போக்கில் தான் அந்த படத்தினுடைய கதை அம்சம் அமைஞ்சிருந்தது. அந்த காலத்து படங்கள் எதுலையாவது காமராஜர் பத்தின ரெஃபரன்ஸ் இல்ல அவருடைய காட்சிகள் ஏதாவது காட்டியிருக்காங்களா? ஏன்னா அவருடைய உண்மையான வீடியோ ஃபுட்டேஜஸே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பரத்குமார் தெற்காத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான அறிஞர் அண்ணாவை பற்றியும் பேசிய அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தமிழ் சினிமா பேசவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த வருஷம் மலையாள படங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு கொண்டாடின அதே நேரத்துல மலையாள படங்களுக்கு பெரும் அளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 700 கோடி அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவா இங்க இருக்கிற நடிகர் நடிகைகளை பார்க்கும்போது அங்க இருக்கிற நடிகர் நடிகைகள்லாம் ரொம்ப கம்மியா தானே சம்பளம் வாங்குவாங்க. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு அரந்தையில இருந்து செந்தில் சேகர் கேட்டிருக்காங்க. மலையாள பட உலகின் முன்னணி கதாநாயகர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறது இல்லை அப்படின்றதெல்லாம் பழைய செய்தி. இப்போ அவங்களும் நல்ல சம்பளம் வாங்க தொடங்கிவிட்டார்கள். நடிகர் திலகமும் மக்கள் கலைஞரும் சேர்ந்து நடிச்ச அன்பளிப்பு படம் அந்த காலத்துல ஒரு வெற்றி படமா அமைஞ்சதான தவமணி கள்ளக்குறிச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜியும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரும் இணைந்து நடித்த அன்பளிப்பு திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. விடுதலை 2ல கடைசியா குமரேசன் தன்னுடைய அம்மாக்கள் லெட்டர் எழுதுற மாதிரி இருக்கும். அதுல விடுதலை 3க்கான லீடு இருக்கிற மாதிரி தெரியுது. விடுதலை 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பரத் கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? விடுதலை பார்ட் 3 எடுக்கின்ற எண்ணம் அந்த படத்துடைய இயக்குனரான வெற்றிமாறனுக்கு இருக்கு, அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கு. நண்பர்கள், இன்னிசை மழை, இந்த படங்கள் எல்லாம் ஹீரோவா நடிச்ச நீரஜ்குமார் என்ன ஆனார்னு வினோத் கௌதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள நண்பர்கள், இன்னிசை மழை ஆகிய 2 படங்களுக்கும் எப்படிப்பட்ட வரவேற்பு தமிழ் சினிமாவில் கிடைத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு வரவேற்பை பெறுகின்ற படத்துடைய கதாநாயகர்கள் நிலை என்னவாகும் அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நிலை தான் நீங்கள் குறிப்பிட்டுள்ள படங்களுடைய கதாநாயகனான நீரஜுக்கும் ஏற்பட்டது. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பாலா பேசுறதை பார்க்கும்போது அவர் விக்ரமால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது. வேற ஒரு மொழியில வந்து ஒரு படத்தை ரீமேக் செய்ய சொல்லி பாலா கிட்ட கொண்டு போனதுனாலதான் அவருடைய மகனை வச்சு எடுத்த படம் சரியா போகாத மாதிரி தெரியுது. அதே நேரத்துல அவருடைய ஓன் மேக்கிங் ஸ்டைல்ல அவருடைய மகனை கொண்டு போய் ஒப்படைச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு த்ருவ் விக்ரம் வேற லெவல் ஹிட் படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகரா மாறி இருப்பாரு இல்லையான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மொழிமாற்ற கதையை இயக்க சொல்லி விக்ரம் பாலாவை கேட்டது சரியில்லை அப்படின்னே வச்சுக்குவோம். ஆரம்ப நிலையிலேயே இதை நான் இயக்கினா சரியா வராது என்று விக்ரமுக்கு சொல்ல வேண்டிய கடமை பாலாவுக்கு இல்லையா? மற்ற இயக்குனர்களை பார்க்கும்போது பாலாவோட மேக்கிங் ஸ்டைல் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதுதான் அந்த நடிகர்களை தனித்துவமா காட்டவும் செய்யுது. ஏன் நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவரை நான் அதை மாத்திக்கிறேன்னு சொல்றாரே, பட் ஆனா அப்படி மாத்திக்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்காதே, அது அவருடைய தனித்துவத்தை குறைக்கிற மாதிரி இருக்குமேன்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட போக்கை மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு பாலாவே சொல்லியிருக்காருன்னா அதை தன்னுடைய தனித்தன்மையாக அவர் நினைக்கல அப்படின்னு தானே அர்த்தம். அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அறிமுகமான காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார் என்பதை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் சிவகுமார். 1960களில் தான் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன், ஸ்ரீகாந்த், நான் ஆகிய 5 பேரும் கதாநாயகர்களாக அறிமுகமானோம். இதில் தொடர்ந்து படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புனா அது ஜெய்சங்கருக்கு தான் கிடைத்தது. தயாரிப்பாளர், லைட்மேன் அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்காமல் பழகக்கூடியவராக ஜெய்சங்கர் இருந்தார். எல்லோருடைய தோள் மீதும் கை போட்டு சர்வசாதாரணமாக அவர் பேசுவார். அதே மாதிரி மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் எதுவும் அவருடைய வாயிலிருந்து வராது.
எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலே எதிரிகளே இல்லாத இருந்த ஒரு நடிகர்னா நான் ஜெய்சங்கரை சொல்வேன். பல தருணங்களிலே எனக்கு ஆதரவாக ஜெய்சங்கர் இருந்திருக்கிறார். நான் தொடர்ந்து பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்க வளாகத்தில் டென்னிஸ் ஆடுவதற்காக பல முக்கியமான கதாநாயகர்லாம் வருவாங்க. ஜெய்சங்கரும் தன்னுடைய காரிலே வருவார். அப்போ நான் என்னுடைய சைக்கிளில் நடிகர் சங்க வளாகத்துக்கு போவேன். என்னுடைய வசதி அப்போ அப்படித்தான் இருந்தது. அப்போது என்னுடைய முகத்தில் இருந்த வாட்டத்தை பார்த்துவிட்டு என்னுடைய அருகிலே வந்த ஜெய்சங்கர், ஏன் சிவா வாட்டமாக இருக்க, சினிமாவில் வெற்றி தோல்வி அப்படின்றத யாராலும் தீர்மானிக்க முடியாது, உனக்கு ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் போதும், அதுக்கப்புறம் உடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும், அதனால் இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காது அப்படின்னு ஆறுதல் மொழிகளை சொன்னார் ஜெய்சங்கர். மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த எனக்கு அவருடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு தைரியத்தை தந்தன என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார். மம்முட்டியோட எப்படி இருந்து ஒர்க் பண்ணுறது, ஏன்னா அவரோட ஒர்க் பண்ண டஃப்னு எல்லாருமே சொல்லுவாங்க. மம்முட்டி இஸ் an anxious person. அவருக்கு என்ன வேணும் சொன்னா, he wants you to be completely in control. If you are not in control, he'll come and control you. சுஜாதா எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தார் அந்த படத்துக்கு? ரொம்ப சார், அவர் ஒரு ஃபாதர் ஃபிகர். பிகாஸ் எனக்கு ஐ நெவர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.